வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முழு புத்தகத்தையும் நம்ம கேள்வி பதிலாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு மொத்தம் 3 பருவம் இருக்குது. 3 பருவத்திலிருந்து எக்ஸாமில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற கேள்விகளை நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 70 கேள்வி தான் இருக்குது. கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் இந்த கேள்விகள் எல்லாமே அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறிய பயன்படும் கருவி என்ன? இதற்கான பதில் ஓடோமீட்டர். அதாவது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க பயன்படுத்தப்படுவது ஓடோமீட்டர். எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஸ்பீடோமீட்டரை பயன்படுத்துவாங்க. தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் எது? இதற்கான பதில் டெல்லியில் இருக்குது. துணி துவைக்கும் இயந்திரம் செயல்படும் விதம் என்ன? துணி துவைக்கும் இயந்திரம் துணியை துவைச்சி காய வச்சு கொடுத்துரும். இந்த இயந்திரத்தில் பயன்படுத்தப்படுவது மைய விலக்கு விசை. வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் நீர் சுத்திகரிப்பான்களில் நடைபெறுவது என்ன? அதாவது வாட்டர் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை எதிர் சவ்வூடு பரவல். இதை RO அப்படின்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமையை உலக வாலிட நாளாக கொண்டாடுவாங்க. குளிர்கால உறக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் எது? இதற்கான பதில் ஆமை. கோடைகால உறக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் எது? இதற்கான பதில் நத்தை. நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? முக்கியமான கேள்விங்க. 2 வைட்டமின் மட்டும்தான் கரையும். ஒன்று B, இன்னொன்று C. இந்த ரெண்டும் நீரில் கரையும் வைட்டமின்கள். இன்னொரு கேட்டகரி இருக்குது, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் கேட்கலாம். அதற்கான பதில் ADEK. இந்த 4ம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். அடுத்தது பொறுத்துக. வைட்டமின் A இதன் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படும். வைட்டமின் B குறைபாட்டால் பெரிபெரி ஏற்படும். வைட்டமின் C குறைபாட்டால் ஸ்கர்வி ஏற்படும். வைட்டமின் D குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் ஏற்படும். நமது உடலில் தசைகள் உருவாவதற்கு தேவையானது எது? இதற்கான பதில் புரதம்தான் தேவை. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி வகை என்ன? இதற்கான பதில் போரோசிலிகேட் கண்ணாடி. இதை பைரக்ஸ் கண்ணாடி அப்படின்னும் சொல்லுவாங்க. போரோசிலிகேட் அப்படின்னும் சொல்லலாம், பைரக்ஸ்னு சொல்லலாம். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை கண்டறிய பயன்படும் கருவி என்ன? இதற்கான பதில் அம்மீட்டர். இதன் மூலமாக மின்னோட்டம் எவ்வளவு போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். காற்றின் இயக்கம் நடைபெறுதல், நீராவி மேகங்கள் உருவாதல், வானிலை மாற்றம் நடத்தல் ஆகியவை நிகழும் அடுக்கு என்ன? பூமியை பொறுத்த வரைக்கும் 5 வளிமண்டல அடுக்கு இருக்குது. இதில் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறது அடிவளி மண்டலத்தில் தான் நடக்கும். அடிவளி மண்டலம் புவி பரப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரம் வரை உள்ளது? இதற்கான பதில் புவி பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. வானூர்திகள் பறக்கும் அடுக்கு எது? இதற்கான பதில் அடுக்கு வளி மண்டலம். அதாவது அடிவளி மண்டலம் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய மேற்பரப்பு டாப்பில் தான் வானூர்திகள் பறக்கும். குறிப்பாக இன்னொரு புக்கில் அடுக்கு வளி மண்டலம்னு போட்டிருப்பாங்க. ஓசோன் படலம் உள்ள அடுக்கு எது? இதற்கான பதில் அடுக்கு வளி மண்டலத்தில் தான் ஓசோன் படலம் இருக்குது. ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1774 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? இதற்கான பதில் ஜோசப் பிரிட்ஸ்லி. இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் யார்? இதற்கான பதில் ஆண்டனி லவாய்சியர். நல்லா கவனிங்க, கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரிட்ஸ்லி, பேர் வச்சவர் ஆண்டனி லவாய்சியர். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? இதற்கான பதில் டேனியல் ரூதர்போர்டு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் யார்? இதற்கான பதில் ஜான் இன்ஜன்ஹவுஸ். இவர் தான் நிரூபிச்சிருப்பார். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது? இதற்கான பதில் கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் எதன் மூலம் வாயு பரிமாற்றம் செய்கின்றன? இதற்கான பதில் இலைத்துளிகள். குறிப்பாக அதை ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ஸ்டொமோட்டோன்னு சொல்லுவாங்க, ஸ்டொமெட்டா. உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் திட கார்பன் டை ஆக்சைடு தான் உலர் பனிக்கட்டி. கார்பன் டை ஆக்சைடை எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு குளிர வைக்கும் பொழுது உலர் பனிக்கட்டி உருவாகிறது? இதற்கான பதில் -57 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம கூலிங் பண்ணோம்னா உலர் பனிக்கட்டி உருவாகும். உடலில் காணப்படும் நீளமான செல் எது?
இதற்கான பதில் நரம்பு செல். விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் உறுப்பு எது? இதற்கான பதில் சென்ட்ரியோல்கள். விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும், தாவரத்தில் இருக்காது. பொறுத்துக, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் இருக்குது. செல் சவ்வு அப்படிங்கிறத செல்லின் கதவுன்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத செல்லின் ஆற்றல் மையம் சொல்லுவாங்க. பசுங்கணிகம் அப்படிங்கிறத செல்லின் உணவு தொழிற்சாலை சொல்லுவாங்க. நுண்குமிழ்கள் அப்படிங்கிறத சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் இதை செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லுவாங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? இதற்கான பதில் ஈஸ்ட் ஒரு செல் உயிரினம், அமீபா ஒரு செல் உயிரினம், பாக்டீரியா ஒரு செல் உயிரினம், ஸ்பைரோகைரா வராது. மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு எது? இதற்கான பதில் அங்கவடி எலும்பு, ஸ்டேபஸ்ன்னு சொல்லுவாங்க. காதில் இருக்கும், இதுதான் மிகச்சிறிய எலும்பு. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் உறுப்பு எது? இதற்கான பதில் குரல் வலை மூடி, இது ஆங்கிலத்தில் எப்பிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளாக இருக்கும் பாதுகாப்பு படலம் எது? இதற்கான பதில் ஃப்ளூரா. இதயத்தை சுற்றி காணப்படும் இரு அடுக்கு உறை எது? இதற்கான பதில் பெரிகார்டியம். இதயம் அப்படின்னா பெரிகார்டியம், நுரையீரல்னா ஃப்ளூரா. மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளவு? இதற்கான பதில் 72 to 80. மூளையை சுற்றி காணப்படும் 3 அடுக்கு உறைக்கு பேர் என்ன? இதற்கான பதில் மெனிஞ்சஸ். பின் மூளையில் உள்ள முகுலத்தின் தொடர்ச்சி எது? இதற்கான பதில் தண்டுவடம். மனிதனின் புறச்செவியில் உள்ள மடல் டேஸ்ன்னு அழைக்கப்படுகிறது. நம்ம மனுஷ காது வெளியே நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் பின்னான்னு சொல்லுவாங்க. பொறுத்துக, ஒவ்வொரு சுரப்பியும் ஒரு இடத்துல இருக்குது, கரெக்டாக பொருத்தணும். பிட்யூட்ரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது, தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியில் இருக்குது, தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு பகுதியில் இருக்குது, கணையம் வயிற்றுடைய அடிப்பகுதியில் இருக்குது, அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் இருக்குது. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு என்ன? இதற்கான பதில் நெப்ரான்கள். மனித உடலில் எத்தனை சதவிகிதம் நீர் உள்ளது? இதற்கான பதில் 70% நீர் இருக்குது. உலக நீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதில் மார்ச் 22 உலக நீர் தினம். நீரின் சுழற்சியை டேஸ் என்பர்? இதற்கான பதில் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான பதில் லவாய்சியர். வெங்காயம் நறுக்கும் பொழுது கண்ணீர் வர காரணம் என்ன? வெங்காயத்தில் புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு இருக்குது, அதனால தான் நமக்கு கண்ணீர் வருகிறது. சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான பதில் ஜோசப் ஆஸ்பிடின் 1824 கண்டுபிடிச்சிருப்பார். சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்க சேர்க்கப்படும் பொருள் என்ன? இதற்கான பதில் ஜிப்சம். ஜிப்சம் சேர்த்துறதுனால தான் அது மெதுவாக கட்டிப்படுது. கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், அதாவது CaSO4 2H2O என்பது எதனுடைய வேதிப்பெயர்? இதற்கான பதில் ஜிப்சத்துடைய வேதிப்பெயர் தான் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O என்பது எதனுடைய வேதிப்பெயர்? இதற்கான பதில் எப்சம். பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான பதில் ஜிப்சம். மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான பதில் எப்சத்தை தான் பயன்படுத்துவாங்க. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான பதில் எப்சம். மனிதனின் தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குவது எது? இதற்கான பதிலும் எப்சம் தான். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4 1/2H2O என்பது எதனுடைய வேதிப்பெயர்? இதற்கான பதில் எதை வெப்பப்படுத்தும் பொழுது பகுதியளவு நீர் வெளியேறி பாரிஸ் சாந்து கிடைக்கிறது? இதற்கான பதில் ஜிப்சம். நல்லா கவனிங்க, ஜிப்சத்தை வெப்பப்படுத்தினோம்னா அதில் இருக்கிற பகுதியளவு தண்ணீர் வெளியே போயிட்டு அது பாரிஸ் சாந்தாக மாறிடும். கரும்பலகையில் எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான பதில் பாரிஸ் சாந்து. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான பதில் பாரிஸ் சாந்து. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான பதிலும் பாரிஸ் சாந்து தான். C6H5OH, அதாவது கார்பாலிக் அமிலம் என்பது எதனை குறிக்கிறது? இதற்கான பதில் பீனால். பீனாலுடைய வேதிப்பெயர் தான் கார்பாலிக் அமிலம் C6H5OH. இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்கலாம். இயற்கை ஒட்டும் பொருள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? இதற்கான பதில் ஸ்டார்ச்சுகள். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது?
இதற்கான பதில் 2016. உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதற்கான பதில் 2ஆம் இடம். உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? முக்கியமான தினங்க. விடை அக்டோபர் 16. இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதற்கான பதில் மேற்கு வங்காளம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது? இதற்கான பதில் 7 மாநிலங்களில் பயிரிடுறாங்க. மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்தை மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எந்த தாவரத்திலிருந்து உருவாக்கியுள்ளது? இதற்கான பதில் பாலக்கீரை. CDRI சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான பதில் லக்னோ. லக்னோ எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. செல்லை கண்டறிந்தவர் யார்? இதற்கான பதில் ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சிருப்பார். 1665 மைக்ரோகிராஃபியா என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான பதில் ராபர்ட் ஹூக். லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு டேஸ் என்பது பொருள்? இதற்கான பதில் சிறிய அறை என்பது பொருள். தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் 3.7 பெருக்கல் 10^13. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நண்பா, 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்கும் வீடியோ வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறத கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இன்னும் 4 பேருக்கு சேர்த்து காட்டும். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே நண்பா, இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம அதையும் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.